பாவக்காவை பார்த்தாலே வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் தெரிச்சிருவாங்க. என்னை தெரியுமா அப்படின்னு வியந்து கேட்பாங்க. பாவக்காய் இப்படி செஞ்சு பாருங்க, கசப்பு தட்டாம டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பாவக்காயோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகங்க. கால்சியம் பொட்டாசியம் சத்து நிறைஞ்சு இருக்கும். அது மட்டும் இல்லாம பிளட் சுகர் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டா இன்னும் நல்லது. பாவக்காயை கட் பண்ணிட்டு பழுத்த சீட்ஸ் இருந்தா மட்டும் எடுத்துடணும். தண்ணியில மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவி தண்ணியே இல்லாம தொடச்சிட்டு கடாயில எண்ணெய் ஊற்றி பாவக்காவை போட்டு நல்லா 50% ஃப்ரை பண்ணிக்கணும். அதே கடாயில வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கொப்பரை தேங்காய் நல்லா வறுத்த உடனே தக்காளியை மட்டும் பச்சையா சேர்த்து நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கணும். மறுபடியும் அதே கடாயில கடுகு, ஜீரகம், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள் போட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் அதுல சேர்த்துக்கணும். கொஞ்சமா தண்ணியை ஆட் பண்ணிட்டு பாவக்காயும் அதுல ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுல உப்பு. ஆல்ரெடி பாவக்காய் எண்ணெயில பாதி வெந்திருக்கும். கடைசியா மாங்காவை ஒரு துண்டு துருவி சேர்த்துக்கணும். கொத்தமல்லியை தூவி இறக்குனா. ஆனா வேக மட்டும் பார்த்தா தம்பி, விவேகமும் இருக்கணும். ஆமாங்க, கசப்பும் புளிப்பும் சேர்ந்தா டேஸ்ட் ஜம்முன்னு இருக்கும்.